ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொள்ளு குழம்புங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா கொள்ளு சட்னிங்க. கொள்ளு சட்னி ரெசிபி வீடியோக்கு நான் உங்களுக்கு லிங்க்கு கீழே கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அந்த சட்னி சாப்பாட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுலேயே கொஞ்சமாக புளி ஊற வச்சு கரைச்சி ஊற்றிருக்கேங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். புளி கொஞ்சம் ஊற்றினா போதுங்க, இதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக புளி ஊற்றி புளிப்புக்கு தகுந்த தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளிப்பு வச்சுக்கோங்க, வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகாய். இது பார்த்திங்கன்னா வெங்காய வடவைங்க. வெங்காய வடவை வீடியோவும் நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். நம்ம ரோஸ் கலர் சேனலில் இருக்குது. இதை நல்லா நுணுக்கி போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நுணுக்கி போட்டுட்டேன். கருவேப்பிலை, இது நல்லா வாசம் வருதுங்க, வீடு மணக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டது பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் நிறைய போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதை நல்லா வணங்கட்டுங்க, நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி இந்த கொல்லில் ஊற்றி வச்சுருக்கோம்ல, கொள்ளு சட்னியில், இப்போ இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிடலாங்க. இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. இப்போ இந்த தாளிப்பில் இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க. இந்த டைமில் காரம் வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சட்னியில் காரம் போட்டு அரைச்சதுனால நான் போடலை. வரமிளகாய் தூள் போட்டுக்கலாங்க, நான் போடலை. ஓகே, இதை நல்லா கொதிக்கிடுங்க. கொதித்து நல்லா நுரக்கட்டி நல்லா கொதித்ததுக்கப்புறமா சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கு இது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ரோஸ் கலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. ஓகேங்க, பாய். மீண்டும் சந்திப்போம். பாய்.